சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், அதனை பார்க்கலாம். முன்னாள் ஜார்க்கண்ட் சட்டமன்ற உறுப்பினர் சிபு சோரன் அவர்கள், நாகாலாந்து மாநில ஆளுநர் மரியாதைக்குரிய இல கணேசன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி அவர்கள், மேலும் IAS அதிகாரி மருத்துவர் பியூலா வெங்கடேசன் உட்பட அனைவருக்கும் சட்டமன்றத்திலே இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து திரு TK அமுல்கந்தசாமி சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்கள் மறைவு குறித்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பேரவை நிகழ்ச்சிகள் அன்றைய தினம் ஒத்திவைக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக அடுத்த நாள் 15ஆம் தேதி கூடுதல் மானிய கோரிக்கை பேரவைக்கு அளிக்கப்படும். தொடர்ந்து மறுநாள் விவாதம் நடைபெறும். 17/10/2025 விவாதத்துக்கு பதிலளிக்கப்படும். அது நம்ம முதலமைச்சர்கிட்ட கொண்டு வர அன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். 15, 16, 17 3 தினங்களும் காலையில் வினாக்கள் விடைகள் உண்டு. இல்ல மத்தியானத்தோட முடிச்சிடும். நன்றி. அது எங்க கேட்கணும்? மசோதா கொண்டு தாக்கல் பண்றவங்கிட்ட தான் கேட்கணும். நம்ம நிறைவேற்றி கொடுக்கிற இடத்துல இருக்கிறோம். இருக்குமா? அது என்னுடைய பரிசீலனை. கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் 2 அவங்கள தவிர மீதி எல்லாரும் வந்தாங்க. நன்றி, வணக்கம். தமிழக சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை முதல் 4 நாட்களுக்கு நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். இன்று சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். நாளை முதல் நாளான நாளை கரூர் சம்பவம் மற்றும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் 3 நாட்களுக்கு சட்டப்பேரவை நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.